ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜேபி லால். அமெரிக்கா சில பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் சைடு கிரீன்லாந்து சைட்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற அந்த இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க பங்களாதேஷ்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. பங்களாதேஷ்ல ரொம்ப ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அங்க இருக்கவங்க எல்லாம், அந்த இந்துக்கள் நிறைய பேர் இந்து அங்க இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் இந்தியாவுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்துக்கள் ஒருத்தங்க கொலை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷுடைய நாட்டு தலைவரையே அங்கிருந்து விரட்டி அடிச்சாங்க. புது எலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ இங்க பங்களாதேஷ்ல, அதை பத்தி நியூஸ் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம அதை கண்டுக்காமே இருந்தோம். ஆனா இப்போதான் அங்க தெரியுது, சைலண்டா அமெரிக்கா சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாகிஸ்தான் எப்படி இந்தியாவுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா இருக்காங்களோ, எது ஒண்ணு பண்ணாலும் இந்தியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை எது பண்ணா நம்மளை ஏதாவது ஒண்ணு பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மாதிரியே பங்களாதேஷையுமே நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கறக்காக அமெரிக்கா இப்போ ஒரு சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோ டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். பங்களாதேஷ்ல இப்ப தலைமை இல்லாம இருக்கு, சரிங்களா? இப்ப இப்போதைக்கு ஆட்சி அதாவது தற்காலிகமா இப்ப ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டனால அங்க இருக்கக்கூடிய இப்ப தலைமையை பாத்துக்கிறதுக்காக ரெண்டு கட்சிகள் மேல வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இது ஒண்ணு இருக்காங்க. அது பேர் முழு பேர் நான் சொல்லல, ஆனா ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒருத்தங்க இருக்காங்க. அது எண்டுல ஜமாத் அப்படின்னு வரும். அந்த கட்சிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. அது போக இன்னொரு கட்சி, அதாவது நார்மலா இப்போ இருக்க ஷேக் ஹசீனா இருந்தாங்களே, அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்த இன்னொரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜமாத் அப்படிங்கிற இந்த கட்சி இருக்காங்கல்ல, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய அதாவது 1971 பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் அங்க சிறைப்பட்டு, அதாவது பாகிஸ்தானால இவங்க வரணும், பாகிஸ்தான்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சுல. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இங்க சொந்த நாட்டு மக்களே நிறைய பேர் கொலை பண்றதுக்காக துணிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு பேட் நேம் ஒன்று பங்களாதேஷ்ல ஃபுல்லாமே இருக்கு. ஸோ அவங்க தான் இப்போதைக்கு தலைமை தாங்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி ஒன்று இருக்கு. அதாவது எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக இப்ப இந்த ரெண்டு கட்சி இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பார்ட்டிஸ் தான் இப்ப எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. அவங்க தான் பங்களாதேஷ்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ரெண்டு பார்ட்டிஸ் தான் நின்று இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த ஜமாத் தான் அந்த டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த மக்களையே இங்க இருக்கக்கூடாது, நம்ம எல்லாமே பாகிஸ்தான் கூட தான். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்ல எங்களுக்கு பாகிஸ்தான் வேணா, நாங்க தனி ஒரு நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பிரச்சனையப்பதான் வேணாம், நம்ம பாகிஸ்தான் கூட இருக்கலாம், பாகிஸ்தான் கூட நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் இந்த குரூப். அப்ப புரியுதா, இவங்க பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடியவங்க அப்படின்னு அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள்லயே பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த குரூப் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த மஜீத் அப்படிங்கிற இந்த குரூப். இதுல அமெரிக்கா என்ன வேலை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூதர் மாதிரி இந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்கும். அங்க அமெரிக்காவுடைய தூதரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா இருக்கும். ஒவ்வொரு எல்லா நாட்டிலையுமே இருக்கும், நம்ம நாட்டிலையுமே இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்ல ரொம்பவே ட்ரம்ப்புக்கு ரொம்பவே நெருக்கமானவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்போ நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே இருக்காங்கல்ல, பங்களாதேஷ்ல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான அளவு, ஒரு பாயிண்ட் வித்தியாசம்லாம் இது. ஏதாவது பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 49% ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த பார்ட்டிக்கு ஒரு 50% சப்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1% தான் கம்மியா இருக்கு, ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தருக்கு அப்படிங்கிற அளவு தான் இருக்கு. ஆனா இன்னுமே கொஞ்ச நாள்ல அவங்களுடைய எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எலெக்ஷன் மாதிரியே அதுவுமே இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஸோ அது வரதுக்குள்ள அமெரிக்காவுடைய ஹெல்ப்பால பங்களாதேஷ்ல இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி அமெரிக்காவை சேர்ந்து அந்த தூதரகத்துல இருந்து வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு உங்க பார்ட்டிக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், உங்களுடைய தலைமை பங்களாதேஷ்ல அமையறதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுதா? இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிட்டாரு. கிரீன்லாந்து அவர் சைடில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், கனடாக்கு இப்போ அடி போட்டிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெனிசுலாவா இருக்கட்டும், இப்போ ஈரான் தாக்குறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மெயினா இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரீன்லாந்தை பிடிச்சிட்டோம்னா ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் ஆப்பு வைக்கிறதுக்காக ஏதாவது வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆயில் நமக்கு வேணும், அது வெனிசுலால கிடைக்குது.
ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடிய கனிம வளங்கள், அதாவது பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய நிறைய வளங்கள், அதெல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டில் கிடைக்குது. அது எல்லாமே அங்கிருந்து எடுத்துப்பாரு. இப்போ சைனாக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு வந்து, அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு, ஏன்னா அமெரிக்காட்ட இல்லாதது அது ஒண்ணுதான். அதுக்காக தான் வந்து இப்போ இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பிடிச்சிட்டோம்னா ரஷ்யா கூட சைனா கூட ஈக்குவலா நம்ம இது பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம, அதாவது அவங்க நம்ம இப்போ ரீசெண்டா கூட உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைனா வந்து மேல வந்து டாக்ஸ் போட்டாரு. அதுக்கு சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீ டாக்ஸ் போடுறியா, எங்க சைட்ல இருந்து உங்க இதுக்கு நிறைய நீ வந்து வாங்கிட்டு இருக்க எங்க கிட்ட இருந்து, அதுக்கு நான் வந்து டாக்ஸ் போடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு வந்து டாக்ஸ் போட்டாரு. அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குமே வந்து டாக்ஸ் போட்டு சைனா வந்து அமெரிக்காவுக்கு நீ வாங்கணும்னா நீ இது இவ்வளவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆப் வச்சாங்க. அதாவது நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் திருப்பி உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சைனா பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்கறக்காக தான் கிரீன்லாந்தா இருக்கட்டும், வெனிசுலாவா இருக்கட்டும், இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஈரானையும் பிடிச்சிட்டாருன்னா ஒரு ஆயிலுக்கு வந்து எந்த விதமான பஞ்சமும் இல்லை, எந்த நாட்டையும் வந்து கையேந்த தேவையே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஆயிலுடைய ரேட்டையுமே ட்ரம்ப் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப இது வந்து நடக்கக்கூடாது, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசப்பட்டு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் ஏன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ இந்த பக்கம்லாம் வந்து டைரக்டா அவர் பேசுறாரா, இப்போ பாகிஸ்தானையுமே வந்து இடையில அவர் வந்து ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தானுடைய பிரதமரை வந்து ட்ரம்ப் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசினது, நேரில் மீட் பண்ணி பேசினது, பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் செய்த சில விஷயங்கள்லாம் சேர்த்து பேசினது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அதே மாதிரியே அதுல ரெண்டாவது பாகிஸ்தானா, இப்ப இந்தியா கூட சண்டை இதுல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மாதிரியே அடுத்த பங்களாதேஷையும் வந்து மாத்திட்டோம்னா ரெண்டு, அதாவது இந்த சைடும் பாகிஸ்தான் இருக்காங்க, இந்த சைடு பங்களாதேஷ் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்தியாவை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறக்காகவே இப்போ பங்களாதேஷ்ல வந்து அதுக்கு வந்து பங்களாதேஷ்ல நம்மளை சேர்ந்த ஒரு பார்ட்டி ஒருத்தவங்க இருக்கணும், நம்மளுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டி ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பார்ட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து பாகிஸ்தான் கூட ஆதரவாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா இப்போதைக்கு அதை வெளியே எதுவும் சொல்றது இல்லை. இதை பத்தி ஷேக் ஹசீனா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வெளியே அதாவது பிரஸ் மீட் மாதிரி வச்சு பேசியிருந்தாங்க. ஏன்னா அதிக அளவுல ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த முன்னாடி இருந்த பங்களாதேஷுடைய முன்னாடி பிரதமர் அவங்க வந்து அந்த அளவுக்கு எந்த அதாவது பிரஸ் மீட்ல அந்த அளவுக்கு எதுவும் பேசினது இல்லை தான். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல கொடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து ரொம்பவே வந்து கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு, அங்க வந்து தலைமை வந்து இப்ப மாறி இருக்க நிலைமையில இப்போ அங்க ரெண்டு பார்ட்டிஸ் நிக்கிறாங்க, ஆனா அது வந்து நமக்கு சாதகமா இல்ல, பங்களாதேஷ் வந்து சீக்கிரமே வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமைக்கு வந்து போக போகுது, பாகிஸ்தான் மாதிரியே வந்து பங்களாதேஷுமே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனா பேசியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எதனால வந்து இப்ப இங்க இருக்காங்க அதை பத்திலாம் வந்து பேசாம இதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்கும், ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமெரிக்காவை சேர்ந்த இந்த தூதர ஒருத்தர் சொல்லணும்ல, ஸோ அவர் வந்து ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னு வந்து சொல்லலாம், ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த செய்திகள்லாம் வந்து சொல்றாரு. அதாவது அங்கிருந்து ஆர்டர் வருது, ட்ரம்ப் இருந்து ஆர்டர் வந்து இவர் வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அப்படிங்கிற அந்த, அதாவது பாகிஸ்தான் கூட வந்து எங்களை சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அமெரிக்காவோட ஹெல்ப் ஒரு நாட்டுக்குள்ள கிடைக்குது, ஒரு ஆட்சியில ஜெயிக்கிறதுக்காக கிடைக்குது அப்படின்னாலே ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும், அவங்க சைடு வாக்குகள் வரக்கும் அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி வாக்குகள் அதிகரிச்சுட்டாங்கன்னா, அவங்க பங்களாதேஷ்ல ஆட்சி செஞ்சுட்டாங்கன்னா ட்ரம்ப் சொல்றதுதான் வந்து பங்களாதேஷ்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும். ஏன்னா அவருக்கு நான் வந்து இது கொடுக்குறேன், நீ இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு, ஏதாவது ஒன்று சொல்றாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து, ஏன்னா ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவங்கள எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உதவுறது அவங்க தான். ஸோ அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா கேட்கும் போது இது வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எழுந்திருக்கு. ஸோ இந்த சைட்ல இருந்து பாகிஸ்தான் வராங்க, இந்த சைடு வந்து பங்களாதேஷ்ல இருந்து வராங்க அப்படிங்கும் போது நம்ம இந்தியாவை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளானை மொத்தமா போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்திகள் வந்து கொஞ்ச நாளாவே வந்து சின்ன சின்ன தகவல்கள், அதாவது வெளியே ஏதோ கசிவா வருமே, இந்த தெரியாத மாதிரி வருமே, ஒரு வதந்திகளை பரப்புறது, இந்த மாதிரி விஷயங்களா இருந்தது. ஷேக் ஹசீனா இவங்க வந்து வெளியே அந்த பிரஸ் மீட்ல பேசினதுக்கு அப்புறமா தான் இது ஓகே, இவங்க வந்து சொல்றது உண்மைதான், இந்த மாதிரி ஒரு வதந்தி இருந்தது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த தூதர், அந்த அமெரிக்காவுடைய தூதரகத்துல இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவர் வந்து யாரு அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல. ஆனா ஒரு உண்மையாலுமே ரொம்பவே ட்ரம்ப்புக்கு முக்கியமான ஒரு பர்சன் அப்படிங்கிறது மட்டும் வந்து தெரிய வருது. இவர் தான் உண்மையாலுமே இந்த பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் வருது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து உண்மையா இருக்குமா, அப்படி நடந்ததுன்னா ஒருவேளை பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் மாதிரி மாறிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நம்ம இந்தியாவுக்கு வந்து எவ்வளோடைய இதை வந்து தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.